ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொலை நடக்குது. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மறுபடியும் எந்த இடத்துல கொலை பண்ணாங்களோ அதே இடத்துல மிகப்பெரிய திறந்தவெளி நாடகம்னா என்ன அப்படின்னா, எனி அன்டிஃபைன்டு ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எது வரையறுக்கப்படாத ஒரு நடிப்பிடம். எஸ்.சி. சேகர், கிரேசி மோகன் அவங்களுடைய குழு, காத்தாடி ராமமூர்த்தி போன்றவர்களுடைய திரைப்பட ஒருத்தர் வந்து ஆடு ஃபிலிம் மேக்கரு, இன்னொருத்தர் ஒரு சீரியஸான ஆக்டிவிஸ்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு கதையை அவங்க விவாதிக்கிறாங்க. அது அன்பே சுகத்துடைய ஆரம்ப நாடு. 8 நிமிஷத்துக்கு வரக்கூடிய பாடலாக எழுதி அதை வந்து காட்சி அமைக்கிறது நான் தான் காட்சி அமைச்சேன். அதாகப்பட்டது கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன் சண்டியர்னு தான் அந்த படத்துக்கு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டியர் படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு உரிமை கிடைக்கல. பெரிய தகராறுலாம் நடக்கிறதால வணக்கம். இன்றைக்கு மகிழ் மீடியா சார்பாக நாம் நேர்காணல் செய்யவிருக்கிறது இந்தியாவின் மிகச்சிறந்த நாடக ஆளுமைகளில் ஒருவரான பிரளயன் அவர்களே. மிகச்சிறந்த கவிஞர், பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கிறார். வீதி நாடக இயக்கத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து சென்ற ஒரு முன்னோடி என்று வரை சொல்லலாம். மாநகர், பயணம், இடம், உபகதை, பாரி படுகளம், இப்படி இது உட்பட பல்வேறு நாடகங்களை இயக்கிய நாடக ஆளுமை இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கிறார். சென்னை கலைக்குழு என்கிற ஒரு கலைக்குழுவை தோற்றுவித்து 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அதை தொடர்ந்து இயக்கி வருபவர். அவருடைய நாம் இன்றைக்கு உரையாடலாம். வணக்கம் பிரளயன் அவர்களே. உங்களுக்கு அண்மையில் ஒரு விருது கிடைச்சது இல்லையா? அதுலேருந்தே நம்ம கேள்வியை தொடங்கலாம். கேரள மாநிலத்தில் பாதல் சர்க்கார் அவர்களுடைய பெயரிலான விருது உங்களுக்கு வழங்கப்பட்டது. உங்களை பாதல் சர்க்காரை அடியொற்றிய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம் ஒரு விதத்தில். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களா, பாதல் சர்க்கார் பெயரால் ஒரு விருது அறிவித்திருக்கிறாங்க. விருது கொடுக்குற நிகழ்வு இன்னும் நடக்கலை. தொடக்கத்தில் நான் பாதல் சர்க்காருடைய சீடனாகவோ அல்லது பாதல் சர்க்காருடைய பயிலரங்கில் கலந்து கொண்டோ நான் நாடக செயல்பாடுக்கு வரலை. ஆனால் என் முதல்ல நான் கல்லூரி படிக்கிற போது ஒரு நாடக விழாவில் கலந்துக்கிறேன். அந்த நாடக விழாவில் பிரசன்னா என்கிற ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு அவர் வந்து 3 நாளும் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசுகிறார். அவர் யாருன்னா, பிலானியில் ஐஐடி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கார். வேதியியல் கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ணிட்டு, அந்த பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கிறத டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு தேசிய நாடகப்பள்ளி டெல்லியில் இருக்கிற நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா என்கிற நிறுவனத்தில் போய் சேர்றார். சேர்ந்து அப்புறம் நாடகம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் வந்து அங்கே வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அந்த நாடக விழாவுக்கு அழைக்கப்பட்டு பேசுகிறார். அவர் அப்போ இருக்குன்னா ஒரு யங்கு, நான் ஒரு 19 வயசு மாணவன், அவருக்கு ஒரு 35 வயசு இருக்கும், அவ்வளோதான். அவருடைய ஸ்பீச் வந்து பெரிய அளவில் நாடகங்கிற ஒரு பெரிய கலை வடிவம் நம் கண் முன்னால் ஒரு மிகப்பெரிய வெளி தெரிஞ்ச மாதிரி விழுந்தது. அது வரைக்கும் நாங்கள் பார்த்துருந்த நாடகம் பற்றி என்னுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையுமே அதை மாற்றி அமைக்குது. அவர் பின்னால் தான் தெரிய வந்தது, அவர் பேசின அந்த உரையில் பேசினதை முழுக்க பாதல் சர்க்காருடைய நாடக கோட்பாடுகளை பின்னணியாக கொண்டு தான் அவர் பேசினார் என்பது. அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் ஒரு விதத்தில் இதுதான் என்னுடைய பாதல் சர்க்காருடைய தொடர்ச்சி. பின்னால் நாங்கள் நாடகம் செய்ய ஆரம்பித்த போது பாதல் சர்க்காருடைய பாணியிலே நாடகங்கள் செய்யலை. ஏனென்றால் பாதல் சர்க்கார் அப்பொழுது நாடகங்கள்லேயே திறந்தவெளி நாடகங்கள் என்ற ஒரு ஏற்பாட்டை தான் அவர் அதிகரித்தார். இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு நாடகம்னா என்ன தெரியும்? டிவி நடக்கிற டிவி சீரியலில் தான் நாடகம்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, நிஜமாக மேடையிலே தோன்றி கண் முன்னால் நடிக்கிற ஒரு விஷயத்தை தான் நாடகம்னு சொல்கிறோம். அதே மாதிரி மேடையில் தான் நாடகம் நடக்கும் அல்லது கோவில் திருவிழாக்கள் நடக்கும். அப்படின்னும் போது திறந்த வெளியில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லாத ஓப்பன் ஏரில் பார்வையாளர்களை தேடி சென்று தெருமுனைகள் அல்லது வசிப்பிடங்கள், சின்ன பள்ளிக்கூட மைதானங்கள் அல்லது வயல்வெளிகள், இந்த மாதிரி இடங்களில் நாடகம் பண்ணுற ஒரு முறை வருவது இல்லையா? அதை தான் பாதல் சர்க்கார் பின்னெடுக்கிறார். அந்த நாடக செயல்பாட்டுக்கு நாங்கள் பின்னால் தான் வரோம். ஆனால் நாடக செயல்பாடு ஆரம்பித்த போது வரலை. இருந்தாலும் கூட இப்படி பல மாறுபட்ட கருத்துக்கள் அவருடைய நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட எங்களுடைய 42 ஆண்டு கால நாடக செயல்பாடுகளை, எங்களுடைய நாடக செயல்பாடில் மிகவும் நெருக்கமும் சிநேகமாக உள்ள நாடக ஆளுமைன்னு பார்த்தா பாதல் சர்க்கார் என்பவரும் சப்தராஷ்மி என்பவரும் தான். உங்கள் நாடகங்களுக்கான தீம் கருவை வந்து நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க, எங்கேருந்து எடுக்கிறீங்க, அப்புறம் உங்களோட அந்த நாடக உருவாக்க முறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆரம்ப காலத்தில் எங்களுடைய நாடகங்கள்லாம் நான் நாடகத்தை எழுதுவேன், நாடக பணுவலை வாசிப்போம்.
அப்புறம் பிறகு நடிகர்களுக்கு பாத்திரங்களை பிரித்து கொடுத்து அதை செய்வோம். அது மாதிரி தான் பெரும்பாலும் நடப்போம். பிறகு நாங்கள் திறந்த வெளி வீதி நாடகங்கள் செய்ய ஆரம்பிக்கிற போது அது கூட்டு உழைப்பு என்கிற ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு அணுகுமுறை தேவைப்பட்டது. திறந்த வெளி நாடகம்னா என்ன அப்படின்னா, எனி அன்டிஃபைன்டு ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். எது வரையறுக்கப்படாத ஒரு நடிப்பிடம். இப்போ உதாரணம்னா நாடகம் என்பது நாடக அரங்குகள் இருக்குது, தியேட்டர், ஆடிட்டோரியங்கள். சென்னை போன்ற நகரங்களில் பல இடங்களில் நாடக அரங்கு இருக்குது, மியூசியம், தியேட்டர், மியூசிக் அகாடமி. இப்போ இசை கச்சேரிகள் நடந்தால் கூட மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், நாரதகான சபா, அதெல்லாம் வந்து இந்த மேடை தான் நாடகம் நடக்கும். இந்த மாதிரியான மேடைகளை வந்து ஊர்களில் பொருட்காட்சி நடக்கிற போது மேடை போட்டு அங்கே நாடகம் போடுவாங்க. இந்த மாதிரி நாடகங்களை மேடை நாடகம் என்று நாங்கள் சொல்கிறோம். இதுதான் எல்லாருக்கும் தெரியும். டிவி சீரியலை தாண்டி ஒருத்தருக்கு நாடகம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா இதுதான் தெரியும். தமிழ்நாட்டில் அதுவும் மரபான இதில் வந்து வட மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் இரவு நேரங்களில் இரவு 7 மணிலேருந்து விடிய காலம் 5 மணி நேரம் நடக்கிற கூத்து நடக்கும். கூத்து என்று சொல்லுவாங்க. அதை மேற்கு மாவட்டத்துலேயும் வட மாவட்டங்களையும் தெருக்கூத்து என்று சொல்லுவாங்க. அதில் புராண கதைகளே நாடகமாக்குவாங்க. இரவு முழுக்க ஆடி பாடி நடிக்கக்கூடிய நாடக முறை. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இசை நாடகம் என்கிற வடிவம் உண்டு. அதுவும் சாயந்தரம் 7 மணிலேருந்து இரவு விடியற் காலம் வரை நடக்கும். குறிப்பாக அது எப்போனா தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். எல்லா ஊர்லேயும் அம்மன் விழாக்கள், கோயில் திருவிழாக்கள் நடக்கும். அதனுடைய பகுதியாக இந்த நாடகங்கள் நடக்கும். ரொம்ப டவுன் சவுத்தில் தெற்கு கடைக்கோடியில் வந்து இந்த மாதிரி நாடகங்கள் இல்லாமல் அங்கே வில்லுப்பாட்டு நடக்கும். கணியான் கூத்து என்கிற இன்னொரு நாடக வகை இருக்குது, அது நடக்கும். இதுதான் தமிழ்நாட்டுடைய நாடகச் சூழல். சென்னை போன்ற நகரங்களில் சபா நாடகங்கள் என்று நம்ம அழைக்கப்படுகிற எஸ்.சி. சேகர், கிரேசி மோகன் அவங்களுடைய குழு, காத்தாடி ராமமூர்த்தி போன்றவருடைய திரைப்பட பின்னணியை கொண்ட ஒரு நாடக குழுக்கள் இருக்கும். அவங்களுடைய நாடகங்கள் நடக்கும். அதெல்லாம் கூட இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பண்ணுற நாடகங்கள்னா திறந்த வெளியில் திடீர்னு மயிலாப்பூர்னு வச்சு இப்போல்லாம் நடத்த முடியாதாங்க. ஒரு மாங்கொல்லன்னு ஒரு இடம் இருக்குது, தேரடி வீதியும் வடக்கு மாட வீதியும் சந்திக்கிற இடம், அங்கே நாடகம் நடத்துவோம். இப்போ அதே மாதிரி இப்போ வெவ்வேறு இடங்களில் நாடகங்கள் நடத்துவோம். இதெல்லாம் இப்படி ஒரு நாடக முறை வந்து 70களுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் தோன்ற ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் இப்படி ஒரு நாடக முறை இல்லை. நம்ம தமிழ் மரபில் இல்லை, உலகத்தில் எல்லா மக்கள் இனங்கள்லையும் மக்கள் மத்தியில் போய் நாடகம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்குது. இப்போ பாணர், விரலியர்னு நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறோம். அவர்கள்லாம் வந்து கலை சமூகம் தான். அவங்க பாடி ஆடி நடிக்கிறவங்க தான். நடிக்கிறவங்க என்னென்னா, விரலின்ற பேரை ஏன் வருதுன்னா, பாணர் விரலியர்ன்ற பேரை நம்ம தமிழ் இலக்கியங்களில் பார்க்குறோம். விரல் பட தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறவங்க அவங்க. விரல் படம்னா தெளிவுறன்னு அர்த்தம். அதை அவங்க அந்த விரலியர் பூசுகிற மஞ்சள் பேர் விரலி மஞ்சள். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு பழக்கத்தில் இருக்குது. ஏன்னா மஞ்சளை எதுக்கு பூசிக்கிறான்னா, அன்றைக்கி இருந்த மேக்கப், முகத்தில் மஞ்சள் பூசிட்டா முகம் பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா மின்விளக்குகள் கிடையாது. இரவில் தீப்பந்தங்கள் விடுற போது முகத்தில் மஞ்சள் பூசினா முகம் பளிச்சுன்னு தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்புகள் மூலம் அறியப்படுகிறது. இப்போ இந்த மாதிரியான நாடக வகைகள் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மேடையில் போய் நாடகம் நடத்துறதுக்கு ரொம்ப மறைஞ்சி போகுது. மறுபடியும் தோன்றுது 20ஆம் நூற்றாண்டில். இது மாதிரி ஜனங்க மத்தியில் போய் நாடகம் நடத்தணும் அப்படின்ற விஷயம் ஏன் வருதுன்னா, ஒரு ஜனநாயக யுகத்தில் ஒரு வாழ்க்கை முறையில் மாற்றம் வருது. ஒரு மக்களாட்சி காலம் என்று வருவோம். மன்னராட்சி காலத்தில் சில மதிப்பீடுகள் உண்டு, சில சட்டங்கள் உண்டு, சில உரிமைகள் உண்டு மக்களுக்கு. மன்னராட்சி காலத்தில் நீ ஊர்வலம் போய் கண்டன ஊர்வலம் நடத்த முடியுமா? தேச துரோகமாக அறியப்பட்டு அது நிறைய பேர் சிறை செஞ்சிருவாங்க. ஆனால் மக்களாட்சி காலத்தில் உங்களுக்கு மறுப்பு சொல்வதற்கு ஒரு உரிமையை சட்டம் வழங்குது, அரசியல் அமைப்பு சட்டம் வழங்குது. இப்படி ஜனநாயக சகாப்தத்தில் இந்த ஜனநாயக உரிமைகள்லாம் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை முறையில் அதனுடைய ஒரு கலாச்சார பகுதியாக வந்தது தான் நாங்கள் செய்கிற இந்த வீதி நாடகம். அப்படி ஒரு நாடகம் என்று வர்ற போது அதுக்கான ஒரு தயாரிப்பு முறையையும் நாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி பார்க்குற போது அங்கே ஒரு நடிகர்கள் தான் அந்த குழுவுடைய பிரதானம். இல்லை, இந்த குழு உறுப்பினர்கள் குழுவுடைய பிரதானம். இது யாரும் மேய்ப்பர்கள் கிடையாது. மந்தை என்றால் மேய்ப்பர்கள் வேணும். ஹேடிஸாக வேறு, டீம் ஸ்பிரிட் வேறு. மந்தை செயல்பாடு வேறு, குழு செயல்பாடு வேறு. அந்த குழு செயல்பாட்டில் ஒரு பகுதியாக நாடக தயாரிப்பு மாறுற போது அப்போது அந்த நாடக ஆசிரியர் எழுதுகிற நாடக பிரதி, அந்த நாடக நெறியாள்கள் செய்கிற நெறியாள்கள் எல்லாமே அந்த குழு செயல்பாடுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அப்போது இந்த படைப்பாக்க அணுகுமுறையே மாறுது. ஒரு ஸ்கிரிப்டை வச்சா அதை வந்து
எல்லா நடிகர்களும் சேர்ந்து விவாதிக்கிறார்கள். அதை இப்போ சேர்க்க வேண்டியது சேர்க்கலாம், நீக்க வேண்டியது நீக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு உரிமை இருக்கிறது. பல நேரங்கள் எதுவுமே எழுதப்பட்டதே அப்படியே நடிக்கலாம். நடிகர்கள் எந்த பங்களிப்பும் செய்யாமல் கூட போகலாம். ஆனால் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதும் உணர்ந்து அதை இது பங்குறான். அப்படி ஒரு மாற்றம் வருது. இந்த மாற்றத்தை தான் பின்னணி இல்லை, பின்னால் உலகத்தில் பல நவீன நாடக குழுக்கள்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை எங்களுடைய நாடகக்குழுவில் நாடக தயாரிப்பில் செய்கிறோம். நீங்கள் சப்தலட்சுமி பற்றிலாம் பேசுனீங்க இல்லையா? அவர் ஒரு நடுத்தருவில் பட்டப்பகலில் கார் ஏற்றி நாடகம், வீதி நாடகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொல்லப்பட்ட ஒரு ஆளுமை. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சினிமாவில், அதுவும் தமிழ் சினிமாவில் ஒரு காட்சியாக அதை வச்சது அன்பே சிவம் திரைப்படத்தில் தான். நீங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால் அது உங்களோட இன்புட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் விருமாண்டி திரைப்படத்துலையும் நீங்கள் கமல்ஹாசன் அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த 2 திரைப்படத்துலையும் வேலை பார்த்த அந்த உங்களுடைய திரைத்துறை அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சப்தலட்சுமி என்பவர் நாடகம் நடித்து கொண்டிருக்கிற போது அடித்து கொல்லப்படுகிறார். முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம். இந்தியாவினுடைய நாடக வரலாற்றில் பெரிய வன்மமிக்க வடுன்னு சொல்லலாங்க. 1989 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சப்தலட்சுமி என்கிற அந்த நாடக கலைஞர் தன்னுடைய ஜனநாட்டிய மஞ்சள் நாடக குழுவோடு சேர்ந்து நாடகம் நடித்து கொண்டிருக்கிற போது பட்டப்பகல் 12 மணிக்கு டில்லிக்கு அருகே உள்ள சாஹிபாபாத்னு ஒரு தொழிற்பேட்டை, அந்த இடத்துல தான் அந்த நாடகம் நடக்கும், அடித்து கொல்லப்படுறார். அது ஒரு பிறகு அது பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது. 3-4 நாட்களுக்கு பிறகு அந்த நாடகக்குழு எங்கே நாடகம் நடத்துச்சோ அதே இடத்துல மறுபடியும் தீண்டும் அவருடைய மனைவி சப்தலட்சுமி தலைமையில் ஒரு நாடகமாக மறுபடியும் நடத்துகிறாங்க, மிகப்பெரிய மக்கள் ஆதரவோடு. அது என்ன ஒரு இதுனா, அந்த நாடக செயல்பாடுகள் வேறு முக்கியத்துவத்தை உணர்த்துச்சு. இது இவ்வளோ தூரம் ஒரு ப்ரொவகேஷனை, ஒரு நாடக செயல்பாடு இவ்வளோ தூரம் ஆத்திரத்தை தூண்டுகிறதா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? அது ஒரு நாடக செயல்பாடு ஜனநாயக செயல்பாடு தானே. தெருவில் போய் பல்படி விற்கிறவங்க, கடை கூத்தாடுறவங்க மாதிரி தானே இவங்களும் நாடகம் பண்ணுறாங்க. அது மக்களுடைய அடிப்படையான உரிமை தானே. அந்த உரிமைக்கு பாதுகாப்பு இல்லையா? அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றிய கேள்விகள் எல்லாம் உருவாக்கிச்சு. அதை ஒட்டி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அது மிகப்பெரிய உலக சம்பவமாக மாறுது. அந்த கொலை சம்பவம் இப்படி அவருடைய மனைவி ஒரு இடத்துல நாடகம் நடத்துறதால, பெரிய அளவில் தலைமையில் அதே இடத்துல நாடகம் நடத்துறதுனால உலக அளவில் பலரும் கவனிக்கக்கூடிய செயல்பாடாக அது மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கூட அதுக்கு அழுத்தம் கொடுக்குற செயல்பாடாக என்ன மாறுதுன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொலை நடக்குது. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மறுபடியும் எந்த இடத்துல கொலை பண்ணாங்களோ அதே இடத்துல மிகப்பெரிய கலைஞர்களுடைய ஆதரவோடு அதே நாடகம் திரும்பவும் நடக்குது. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி டெல்லியில் சர்வதேச திரைப்பட விழா நடக்குது. இந்த சர்வதேச திரைப்பட விழா நடக்கிறது, இந்த நாடக திரைப்பட விழாவை தொடங்கி விதிக்கிறதுக்கு அன்றைக்கு பாலிவுட்டில் இருந்த மிக முக்கியமான முன்னணி கலைஞர் ஷப்னா அஸ்மியை அழைச்சிருந்தாங்க. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வருவார், சீஃப் கெஸ்டாக இருப்பார். யாராவது விழாவை கலைஞர்கள் தொடங்கி வைப்பாங்க, குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பாங்க. இதுதான் திரைப்பட விழாவோட நோக்கம். இப்போ கடந்த 20 வருடங்களாக எல்லாம் கோவாவிலேயே நடக்குதுன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னால் 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம் டெல்லியில் நடக்கும். ஆல்டர்னேட் இயர் இந்தியாவின் பல மாநில தலைநகர் நடக்கும், அப்படி நடக்கும். இப்போ எல்லாமே மொத்தமாக கோவாவில் நடக்குது. அப்போது அந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே இது 89 ஜனவரி 8 நடக்குது. அது அப்போது தேசிய தொலைக்காட்சி மட்டும்தான் இருக்குது. அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் டெலிகாஸ்ட் ஆகுது. ஷப்னா அஸ்மியை கூப்பிட்றாங்க குத்து விளக்கு ஏற்ற. அவங்க வர்றாங்க. குத்து விளக்குக்கு முன்னால் நான் கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கபீர் பேடி தான் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறார். கபீர் பேடினா அன்றைக்கி இருந்த ஒரு பாலிவுட் ஹாலிவுட் ஆக்டர். 2 இந்தி சினிமாவிலையும் ஹாலிவுட்லேயும் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவருக்கு கோஆர்டினேட் பண்ணி அவங்களை கூப்பிட்றாரு. அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க, கைப்பையை திறந்து சின்ன ஒரு பேப்பர் எடுத்தாங்க. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை கடற்கடன் படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஒரு வீதியில் நாடகம் நடத்தி கொண்டிருந்த ஒரு கலைஞர் நடித்து கொல்லப்படுகிற அளவு ஒரு சூழ்நிலை இருக்கிற போது, ஒரு கலாச்சார செயல்பாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட விழாவை தொடங்குவதில் நான் உண்மையிலே வெட்கப்படுகிறேன். என் எதிர்ப்பை தெரிவிக்கிற விதத்தில் அந்த திரைப்பட விழா விட்டு நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு இறங்குறாங்க. எல்லாம் கடை நடந்துச்சு. மினிஸ்டர் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. அப்படியே டெலிகாஸ்ட் ஆகுது.
பெரிய அளவில் இது வந்து உலகம் முழுதும் பேசப்பட்ட சம்பவமாக மாறிச்சு. அப்புறம் அந்த செயல்பாடு, அந்த கொலை சம்பவம் கவனத்தை ஈர்க்கிற விஷயம் மாறுது. எங்களை போன்ற நாடக செயல்பாட்டாளர்களுக்கு அது இன்னொரு விதமான முக்கிய திறப்பை அந்த நாடகம் கொடுக்குது. அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நாடக கலைஞருடைய அத்தனை எழுத்துக்களும் பிரசுரமாகுது. அப்போ தான் அவருடைய சப்தராசினுடைய எழுத்துக்கள்லாம் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கிறோம். நாங்கள் செய்து கொண்டிருந்த அந்த வீதி நாடகம் அந்த செயல்பாட்டுடைய முக்கியத்துவம், அரசியல் பின்னணி, அதில் இருக்கிற அழகியல் சவால், நாடக சவால்கள், நாடக ரீதியாக கலா ரீதியான சவால்கள் எவ்வாறு எதிர்கொள்வது, எப்படி கோட்பாட்டு ரீதியாக புரிந்து கொள்வது என்பது பற்றி வலுவான பல கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கார். அது இந்தியாவில் இது மாதிரி நாடக செயல்பாடுகள் செய்கிறவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்பைரிங்கான விஷயமாக மாறுதுன்னு வச்சுங்க. இதெல்லாம் அந்த கொலைக்கு பின்னால் நடந்த வெவ்வேறு சம்பவங்கள். அப்போது வீதி நாடகம் என்பது எல்லாரும் கவனிக்கப்படுகிற கலையாக, அப்போது நாடக பள்ளிகள்லாம் கூட அக்கறை கொள்கிற கலையாக மாறுது. வீதி நாடகங்கிற ஒரு விஷயத்த கமலஹாசன் தன்னுடைய படத்தில் அவர் கொஞ்சம் சில இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஏதோ ஒரு ரோடு ஃபில்ம் அப்படின்னு ஒரு ஜானர் இருக்குது. 2 பேர் நண்பர்கள் ட்ராவல் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு எதிரும் புதிருமான ஆளுமைகள். ஒருத்தர் வந்து ஆடு ஃபிலிம் மேக்கரு, இன்னொருத்தர் ஒரு சீரியஸான ஆக்டிவிஸ்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு கதையை அவங்க விவாதிக்கிறாங்க. அதான் அன்பே சிவத்துடைய ஆரம்ப நாட்டு. அப்போ அவங்க கதையில் விவாதத்தில் ஒரு கட்டத்தில் வரும்போது 2 எதிரும் புதிருமான ஒரு பெரிய கலைஞர்னா அதில் மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங் தான் யோசிச்சிருந்தாங்க. அவரை வந்து இவர் மாடர்ன் ஆர்ட் பண்ணுறவர், அவர் வந்து கமர்ஷியலாக உலக அரங்கில் எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் பெயிண்டிங் பண்ணுறவர், இவர் சாதாரண மக்களுக்காக சோறு எழுத்து பண்ணுறவர், இப்படிலாம் தான் யோசிச்சுருந்தாங்க. மாதவன் கேரக்டர் ஒரு ஹைஃபை ஆர்டிஸ்ட்டு, இவர் வந்து ஒரு காமன் மேனுக்கான ஆர்டிஸ்ட் தான் பார்த்தாங்க. அப்புறமா அது மாற்றுறாங்க. ஏன் ஒரு ஸ்ட்ரீட் தியேட்டர் பண்ணுற வைக்கக்கூடாது, அவர் ஆடு ஃபில்ம் பண்ண வைக்கிறக்கூடாதுன்னு மாற்றுறாங்க. மாதவன் கேரக்டர் ஆட் ஃபில்ம் மேக்கர். அப்போ வந்து இவர் என்னென்னா ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணுறவர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரீட் ப்ளேன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கமலஹாசன் என்னை அழைக்கிறாரு. நான் ஏற்கனவே அவரோட குணா அந்த படங்கள் எல்லாம் ட்ராயும் போதே அவர் சந்திச்சிருக்கேன். கோமல் சாமிநாதன் மூலமாக 2-3 தடவை அவர் சந்திச்சிருக்கேன். நம்ம தாமிய காசாவுடைய மாநாட்டை தொடக்கி வைக்கிறது கூட 93 வந்தார் அவர். அதுக்கு முன்னால் வேறு ஒரு பட தயாரிப்பும் போதும் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அவர் சும்மா ஒரு 2 மணி நேரம் சந்திப்பில் முடிஞ்சு போச்சு. அது இந்த தடவை நம்மளை கூப்பிடுற போது நம்ம அப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருந்தான்னு நினச்சிட்டு போகிறேன். கமலஹாசன் அழைக்கிறாரு. அவருடைய ராஜ்கமல் அலுவலகத்துக்கு தான் சென்றிருக்கிறோம். ஒரு காலை 10:30 மணிக்கு தொடங்கணும். அவருக்கு வீதி நாடகம் என்ன, அப்புறமா சப்தராசினுடைய படுகொலையுடைய பின்னணி எல்லாவற்றையும் அவர் சொல்லிகிட்டு இருந்தேன். சொன்னதும் அது 2 hours லஞ்சுக்கு அப்புறம் ஆகுது. அன்றைக்கி 5 மணி வரைக்கும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். அப்புறம் வீதி நாடகம் சம்மந்தமாக பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சோம். அது சும்மா 2 மணி நேரம் மீட்டிங் 4 நாள் சேர்ந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் நாடகங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். எங்கள் நாடகங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணோம், போட்டோம். அதெல்லாம் பார்த்த பிறகு அவருடைய கதைப்போக்கே மாறிடுச்சு. நான் சும்மா ஒரு ஆலோசனைக்காக அழைக்கப்பட்டோமா அந்த கதை உருவாக்கத்தினுடைய பங்கெடுக்கிறவனாக மாறுறேன். அந்த ஸ்கிரிப்டை உருவாக்கக்கூடிய ஏற்கனவே ஸ்கிரிப்ட் உருவாக்கத்தில் மதன் இன்வால்வ் ஆகிருந்தார், கார்ட்டூனிஸ்ட் மதன். இப்போ அவரோட சேர்ந்து நானும் அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அதில் வந்து ஒரு வீதி நாடகம் சம்மந்தமாக அந்த மையமான பாத்திரமே வந்து வீதி நாடக கலைஞனாக கற்பனை பண்ணப்பட்டது. நல்ல சிவம் என்கிற அந்த கேரக்டர். அப்போது வீதி நாடகம் செய்கிற ஒரு காட்சி இருக்குது, அந்த காட்சியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அதை வந்து என்னிடத்துலேயே முழுக்க கொடுத்தாங்க. அதை நான் வந்து ஒரு பாடலாக எழுதி, ஏன்னா ஃபில்மில் வரும்போது டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 8 நிமிஷத்துக்கு வரக்கூடிய பாடலாக எழுதி அதை வந்து காட்சி அமைக்கிறதும் நான் தான் காட்சி அமைச்சேன். டான்ஸ் மாஸ்டர் இருந்தால் கூட நான் அந்த காட்சி அமைப்பில் இருந்தேன், எழுதினேன். அதாகப்பட்டது கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன். அப்போ அடுத்த படமான விருமாண்டியில் ப்ரீவியஸ் சப்ஜெக்ட் இல்லையா, இன்னைக்கு கூட அது விவாதமாக இருக்குது. இப்போ கூட சொல்லியிருக்காரு கமலஹாசன். இந்த கன்னட பிரச்சனை வந்த பிறகு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்காரு. சண்டியர்னு தான் அந்த படத்துக்கு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டியர் படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு உரிமை கிடைக்கல, பெரிய தகராறுலாம் நடக்கிறதால அது தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு தரல, நீங்கள் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் மாற்றிட்டாங்க, விருமாண்டின்னு பேர் மாற்றி வச்சுட்டாங்க. அந்த முதல் டிஸ்கஷன் கமலஹாசன், சந்திரஹாசன், நான் ஜனவரி 8ஆம் தேதி அன்பே சிவம் ப்ரிவியூ வந்து டெல்லியில் போடுறோம்.
டெல்லியில் வந்து சகமத் ஏற்பாடில் பண்ணுது. சப்தராஷ்மி பேரால் ஒரு நினைவு அறக்கட்டளை இருக்குது. ஏன்னா சப்தராஷ்மியுடைய இன்ஸ்பிரேஷனில் அந்த கதை போக்கில் சில இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதால் அங்கே தான் அதை ப்ரீமியர் பண்ணணுன்னு டெல்லியில் போய் பண்ணோம். 11ஆம் தேதி மீட் பண்ணுறோம். மீட் பண்ணும்போது முதல் டிஸ்கஷன் இதை பற்றி பேசுகிறோம். அடுத்த ராஜ்கமலுடைய அடுத்த படத்தை நாசர் பண்ணுவதாக ஒரு பேச்சு அப்பயே இருந்தது. அப்போ நாசரோட பாப்கார்ன்ற படம் டிசம்பரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நாசர் டைரக்ட் பண்ண படம். ஏன்னா அவர் மோகன்லாலை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது முடிந்த பிறகு ராஜ்கமல் படம் பண்ணுவதாக பேச்சு இருந்தது. ஆனால் அந்த பாப்கார்ன் படம் சரியாக போல். நாசருடைய சொந்த படம் வேறு, பெரிய அளவில் நஷ்டம் வந்துடுச்சு. அவர் எல்லா வேலையும் முடக்கிடுச்சு. அதால் இது யார் பண்ணுறது என்கிற ஒரு கேள்வியில் அவங்க இருக்கிறாங்க. இதை பேசும்போது நான் தான் வாய் திறந்து சொன்னேன், நீங்களே பண்ணலாமே சார் என்று. அவர் சந்திரகாசம் 3 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா அவர் பண்ணார்னா டோட்டல் பட்ஜெட்டிலிருந்து எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிடும். அவர் சந்திரகாசன் அப்படி என்ன பார்க்குறாரு, அவரை பார்க்குறாரு. அப்புறமா அவரே கன்ஃபார்மாக அப்புறமா என்ன ஆகிடுச்சு, அப்படி தான் வந்து டைரக்டர் நான் தான் என் வாயிலேருந்து தான் வந்துச்சு. அது நீங்களே டைரக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. நீங்கள் இருக்குங்க அப்போ கூட இருங்க அப்படின்னா நான் கூட ஃபுல்லாக இருந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக, செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த படத்தில் கூட ஃபுல்லாக இருந்தது. படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி 20 நாள் கழித்து நான் பம்பாய்க்கு அந்த ஃபிலிம் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் சப்டைட்டில் போட்டு வந்து அந்த பிரிண்ட்டு கொண்டாந்து கொடுக்குற வரைக்கும் அந்த வேலையை ஃபுல்லாக இருந்தேன். எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர், கேஸ்டிங், ஆக்டர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் 3-4 ஒர்க்கு. எனக்கு கேமரா முன்னால் நடக்கிற எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், ஆக்டர்ஸை ரெடி பண்ணணும், எல்லாம். பிரதானமாக வந்து என்னென்னா டைரக்டரே நடிக்கிறாரு. ஸ்டார்ட்டு கட்டு சொல்கிறது டைரக்டர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நடிக்கிறார், பல ஷார்ட்டில் இருக்கார். அப்போது ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து ஷார்ட்டு கட்டுலாம் சொல்லுவார். எல்லாமே நம்ம அதிகமான பொறுப்பு இருக்குது. கால் ஷீட்டு கொடுக்கறது வரையும் நம்ம தான் பொறுப்பு, பெரிய பொறுப்பு தான். கமலஹாசன் சாருக்கும் இளையராஜாவுக்கும் இருக்கிற உறவு வந்து ரொம்ப முக்கியமானது. இளையராஜா வந்து கமலஹாசனை பரமக்குடி, பரமக்குடி என்னையா பரமக்குடி அப்படி தான் கூப்பிடுவார். இவர் வந்து அந்த பாட்டு தான் காண்டாமணி ஓசை கேட்டுருச்சு பாட்டு. அப்படியே இவர் பண்ண மாதிரி ஓமுத்து மாதிரி வாய்ஸில் ராஜா பாடியிருக்காரு. இலங்கைக்கு போனது ஒதுக்கன் அப்படின்னு ஒரு நாடகம் பண்ணோம். இந்த பேரினவாதத்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே வந்து ஒதுக்க ஆரம்பிக்கும். நம்ம மலேசியாவில் வந்து மைஸ்கில் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே லோக்கல் அடாப்டேஷனோட அதை செய்ய ஆரம்பித்தேன். அதனுடைய சில அனுபவங்கள் கபாலி படத்தில் வந்திருக்கு. வேலராமூர்த்தி, பசுபதி, கலைராணி, குமரவேல், குரு சோமசுந்தரம், நாசர் 1-2 நாடகம் நடித்தார். தலைவாசல் விஜய் வந்து சந்திரலேகா குரூப்பில் இருந்தவர். ரோகிணி வந்து நாடகத்துலலாம் போகவில்லை. விமல், விக்ராந்த், விஜய் சேதுபதி இங்கேருந்து போனதாக சொல்லுவாங்க. ஆனால் வந்து கூத்துப்பட்டைக்கு வந்தார். அவர் கூத்துப்பட்டை நடிகராக இல்லை. அவர் இப்போது நிறைய புதுசாக நடிக்க வர்றவங்களுக்கு, ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்லாம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க.